எல்லா கோயில்களிலும் மதியம் உணவு போடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் இன்றைக்கு உணவு போடுவது, சாப்பாடு போடுவது, அன்னதானம் செய்வது என்பது பரவலாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நம் வீட்டில் நடக்கின்ற நல்ல காரியம், கெட்ட காரியம், நல்ல நாட்கள், நினைவு நாட்கள், பிறந்த நாட்கள், திருமண நாள், நினைவு நாள் என்று இன்றைக்கு நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? கோயிலுக்கு போறோம் இல்ல, எங்க போறோம்? ஒரு அநாதை இல்லத்தை தேடி போகிறோம். ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இடத்தை தேடி போறோம். எதுக்கு? இன்றைக்கு என்னுடைய தந்தையார் உடைய நினைவு நாள், இன்றைக்கு என்னுடைய தாயாருடைய பிறந்த நாள், இன்றைக்கு எனக்கு திருமண நாள், இன்றைக்கு என்னுடைய குழந்தைகள் பிறந்த நாள் என்று சொல்லி நாம் எங்கே போகிறோம் என்று சொன்னால் கோயிலுக்கு அதிகமாக போவதில்லை. இது போன்ற இடங்களுக்கு சென்று நாம் என்ன செய்யறோம்? அவங்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்யறோம். இதுதான் உண்மையான வழிபாடு. நாம் இதை மனத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளலாம். அப்ப இறைவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஏன்னா, நான் உன்னையும் படைத்தேன், அவனையும் படைத்தேன். ஏதோ ஒரு வகையில் நீ வளமாக வாழ்கிறாய். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் செய்த முற்பிறவியின் பயனாக அவன் ஏழ்மையில் இருக்கிறான். நான் நேரடியாக வந்து அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியாது, அவனுடைய பசியை போக்க முடியாது, ஒருவேளை சோறு போட முடியாது. அதற்கு பதிலாக நீ என்ன செய்யணும்? நீ போய் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு உன்னுடைய கனவுல இறைவன் வந்து காலையில சொல்லிடுவார். இறைவனே சொல்லுவார், தம்பி எழுந்ததும் இந்த விஷயத்தை போய் நீ செய் என்று இறைவன் என்ன செய்கிறான்? நம்மை படைக்கிறான், நம்மிடத்திலே சொல்லுகிறான். இதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய செயல்பாடு அமைதல் வேண்டும். அதை விட்டு விட்டு நாம் இறைவனுக்கு போய் நான் சொல்லக்கூடாது, கோயில் வந்து உட்காந்து உண்டியெல்லாம் காசு போடாதீங்க அப்படின்னா, ஏன்னா அது நற்பணிகள் நடக்காது. இங்கே ஏதோ நம்ம போட்டால் தான் கொஞ்சம் நற்பணிகள் நடக்கும். இங்கேயும் போடுவோம், அங்கேயும் போடுவோம். இங்கே ஒரு 100 ரூபா போடுவோம், அங்கே கொண்டு போய் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுவோம், 5000 செலவு பண்ணுவோம். ஏன்னா அதுதான் உண்மையான தொண்டு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியது, நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆக. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவர்க்கு அதான். திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லிட்டார், இதாண்டா நீ செய்ய வேண்டியது. நீ வேற எதுவும் பக்தி என்ற பெயரால நீ வேற எதுவும் பண்ணவே தேவையில்லை. நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காவியம், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆக. நம்பர்னா யாரு? இறைவனை நம்புகிறவன், உன்னை நம்புகிறவன், உன்னை சுற்றி உள்ளவன். அவனுக்கு அது பயன்படாது. நீ என்ன பண்ணணும்? நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில். நடந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன்.